மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது காளை உரிமையாளர் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அமைச்சர் மூர்த்தி தலைமையில் உறுதிமொழி எடுத்து களத்திற்கு வந்த நிலையில் வீரர்கள் மோதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குமார் விவரங்களை வழங்குகிறார். வணக்கம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகில் உள்ள கீழக்கரை கிராமத்தில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏர்வுல அரங்கத்தில் மதுரை தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர் உறுதிமொழி எடுத்து கொடியசைத்து போட்டியை துவக்கி வைத்தனர். இதில் 1000 காளைகளும் 500 வீரர்களும் கொண்ட ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் காளையின் உரிமையாளர் தனது ஜல்லிக்கட்டு காளையை அடக்கிய வீரருடன் வாக்குவாதத்திலும் மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனே காவல்துறை களத்தில் வந்து அவர்களை சிறு தடியடி நடத்தி அப்புறப்படுத்தினர். மாடுபிடி வீரருக்கும் ஜல்லிக்கட்டு காளை உரிமையாளருக்கும் மோதல் ஏற்பட்ட பகுதியில் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது ஜல்லிக்கட்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி குமார்.